நம்ம தமிழ் சினிமால சண்டை காட்சிகளே இல்லாம மிகப்பெரிய அளவுல படம் வெற்றி பெறுமா அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்ற ஒரு 7 படங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து 2012ல வெளியான நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாவே அமைஞ்சிருக்கும் இந்த படம். அது மட்டும் இல்லாம காயத்ரி அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு டெபியூட் ஃபில்மு. அதற்கேற்றார் போல அவங்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது சுத்தமாவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அது மூலியமா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே காமெடியா இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகளை காமிச்சிருப்பாரு. ரொம்ப சீரியஸான ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தும் கூட இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாவே மாறிச்சு. நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படமாவும் அமைஞ்சது. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 18 கோடி வந்து இதுவரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, 2012ல ரிலீஸ் ஆன நண்பன் படம் தான். நம்ம சங்கர் அவர்களோட இயக்கத்துல முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துல இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி சங்கர் அவர்கள் எடுத்த எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். படத்துல சில காட்சிகளுக்குன்னு நிறைய மெனக்கெட்டு இருப்பாரு. ஆனா நண்பன் படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப யதார்த்தமா இப்படியெல்லாம் சங்கர் எடுப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம விஜய், ஸ்ரீகாந்த், ஜீவா உள்ளிட்டோர் மட்டும் நடிச்சு பயங்கரமா இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸா இருக்கட்டும், இல்ல 90s கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ற அளவுல இந்த ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சண்டை காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. ரொம்பவே எமோஷனலா ஃப்ரெண்ட்ஷிப், அது மட்டும் இல்லாம ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு அதற்கப்புறம் என்ன கஷ்டப்படுறாங்க, அதற்கு எவ்வளோ வந்து மெனக்கிடுறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம சங்கர் அவர்கள் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. எந்த விதமான சண்டை காட்சிகளுமே இல்லாம. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150 கோடி வந்து வசூலாயிருக்கு. மூன்றாவதா 2011ல ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் படம் தான். அதாவது நம்ம விக்ரம் அவர்கள் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர விஷயம் என்ன, அதாவது நிறைய கேரக்டர்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான். அதே போல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை வந்து தன்னோட மகளை எப்படி பார்த்துப்பாரு அப்படிங்கிறத அழகாக நம்ம ஏஎல் விஜய் அவர்கள் இந்த படத்து மூலிமா வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எதிர்த்தரப்பினர், அதாவது நம்ம விக்ரம் அவர்களுக்கு எதிரில் இருந்து யார் இருக்காங்களோ அவங்க வந்து சில இடங்களில் விக்ரம் அவர்களை வந்து அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சீரியஸான சண்டை காட்சியாகவே இருக்காது. நம்ம விக்ரம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பார். கூட வந்து நம்ம அமலாபால் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. சந்தானம், அனுஷ்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. காமெடி அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே வேணாம். சந்தானம் அவர்கள் அந்த படத்தில் பயங்கரமாக காமெடியும் பின்னி எடுத்திருப்பாரு. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சண்டை காட்சிகளுமே இல்லாமல் ரொம்பவே யதார்த்தமான ஒரு கதைக்களமாகவே அமைஞ்சது. அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி வந்து வசூலாயிருக்கு. அடுத்ததாக 2014ல் வெளியான காக்கா முட்டை படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு ரொம்பவே ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து ஒரு அம்மாவாக நடிக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் தனக்கான கேரக்டரை பக்காவாக வந்து நடித்து கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்னேஷ் மற்றும் ரமேஷ் அப்படிங்கிற இந்த 2 பசங்க தான். அவங்களுக்கு ஒரு தாயாக தான் வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்களம். அதோட மட்டும் இல்லாமல் எந்த விதமான சண்டை காட்சிகளுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்களில் வந்து அந்த பசங்கள் ஏதாவது குறும்புகள் பண்ணும்போது நம்ம பெரியவங்க வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர சீரியஸான சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளுற அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் இவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அடுத்ததாக 2008ல் ரிலீஸ் ஆன அபியும் நானும் படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ராதா மோகன் அவர்களால் வந்து இயக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதே போல தான் வந்து, அதாவது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாச பிணைப்புகள், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகாக ரொம்ப எளிமையாக காமிச்சிருப்பார் இயக்குனர். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பிரகாஷ் ராஜுக்கும் நம்ம த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வந்து கில்லி படத்தில் இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே வேறு ஜேனரில் பார்த்துருப்போம். ஆனால் அப்பா மகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட ஒரு விதமான சண்டை காட்சிகள் கூட இல்லாம ரொம்பவே அழகா அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை எடுத்து காமிச்சிருப்பாங்க இந்த டைரக்டர். இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டடான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. 2007ல் ரிலீஸ் ஆன மொழி அப்படிங்கிற படம். இந்த படத்தில் நம்ம பிருத்விராஜ் நடிச்சிருப்பாங்க, ஜோதிகா, பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க, கலக்கியிருப்பாங்க. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாதாரணமான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான சில படங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பட்ஜெட் வந்து செலவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இயக்குனதும் வந்து ராதா மோகன் அவர்கள் தான். இவரோட ஜேர்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முக்கால்வாசி படங்கள் வந்து எந்த விதமான சண்டை காட்சிகளுமே இல்லாத ஒரு படமாக தான் இவர் எடுத்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குழந்தைகளாலையும் குடும்பங்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய
பேசப்படக்கூடிய ஒரு படமாக தான் இவர் எடுக்கக்கூடிய படங்கள் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. இறுதியாக 7வதாக இருக்கக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன அழகிய தீயே அப்படிங்கிற படம். இந்த படத்தோட இயக்குனரும் நம்ம ராதாமோகன் அவர்கள் தான். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னா, பிரகாஷ் ராஜ், தேவதர்ஷினி, எம்எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவியாகவே அமைஞ்சிருக்கும். இந்த படங்கள்லையும் கிட்டத்தட்ட ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தேடி தேடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில காட்சிகள் தான் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் குறிப்பாக நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து தயாரிப்பும் பண்ணியிருக்காரு.